அண்ணன் ஒருத்தர் தான் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கற வேண்டாம் பழகவே மாட்டோம்ன்றவர். அதனாலதான் அவரை தேடி வந்தோம். வணக்கம், என் பேர் சிவகுமார். நாங்க தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி காலனி பகுதியிலிருந்து வர்றோம். எங்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல நாங்க பட்டா கேட்டு அடிப்படை வசதிகள் கேட்டு அனைத்து கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏ, எம்பி, நகர்மன்ற தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர் எல்லாருக்குமே பல வருஷமா மனு கொடுக்கிறோம். யாருமே எங்கள் மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டாங்க, பட்டா கொடுக்க மாட்டாங்க. எங்களை ஒரு அடிமைகளை போல அந்த போடிநாயக்கனூர் நகராட்சி நடத்தி வருது. நாங்க 100 வருஷத்துக்கு மேல அந்த ஊருக்கு உழைக்கிற மக்கள், 5 தலைமுறைக்கு மேல பட்டியலின மக்கள் தான் நாங்க அங்க வாழ்ந்துட்டு வர்றோம். மற்ற இதர சாதிகள் எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை போய் ஆக்கிரமம் பண்றாங்க. அவங்களுக்கு நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பட்டா கொடுத்துறாங்க. ஆனா அந்த பட்டியலின மக்களை மட்டும் பட்டான்னு கேட்டு பல அலுவலகங்களுக்கும் அதிகாரிகள்கிட்டையும் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இதன் காரணமா நாங்க இப்ப அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி வந்த இடத்துல நாங்க இதன் காரணமா நாங்க இந்த வட்டம் யாரும் வாக்களிக்க மாட்டோம், தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி சிஎம்ல இருந்து எலெக்ஷன் கமிஷன்ல SC/ST ஆணையம், மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் எல்லாருக்குமே மனு அனுப்பிட்டோம். இந்த வட்டம் நாங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்றோம்னு சொல்லி. அப்ப அண்ணன் அவங்களை சந்திச்ச உடனே அது யார் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னது, ஒரு ஓட்டு உரிமைன்றது உங்களோட உரிமை, அது பைத்தியகாரத்தனம், அப்படிலாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு நன்மை யாரு செஞ்சு தர்றாங்களோ அவங்களுக்கு நீங்க வாக்களிங்க. நீங்க இதுக்காக இவ்வளவு தூரம் வர வேண்டியது கிடையாது. நம் தோழர்கள் அங்க போடியிலே இருக்காங்க, அவங்க கிட்டே சொன்னா செஞ்சு தந்திருப்பாங்க, நீங்க போய் சொன்னீங்களான்னு கேட்டாங்க. அண்ணன் அவங்ககிட்ட நாங்க ஏற்கனவே அவங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கோம், மனு கொடுத்திருக்கோம். ஆனா அந்த போடி நகர்மன்றத்தை சேர்ந்த சேர்மன் அவங்க கணவர் சும்மா பேருக்கு ஒப்புக்கு அவரை கூப்பிட்டு பிரேம்சந்தர் அண்ணன் அவங்களுக்கு அதே அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கும்போது செல்வ பெருந்தகைன்னு ஒரு எம்எல்ஏ, கடலூர் மாவட்ட எம்எல்ஏ இருந்தாருங்க. அவரு சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் அவர்களுக்கு போடி ஜமீன்தாரணி காமலம்மாள் ஆரம்ப பள்ளியில ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த பாராட்டு விழாவுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் எம்எல்ஏவா இருக்கும்போது வந்தாரு. பார்த்துட்டு எங்கள் பகுதி மக்கள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தரான்னு சொல்லிட்டு போனாரு. நான் இதை பத்தி சட்டமன்றத்தில் எடுத்து பேசுவேன், ஆனா அதை வெளியிட மாட்டாங்க, பூரா இருட்டடிப்பு பண்ணிடுவாங்கன்ட்டு போனாரு. இப்ப வரைக்கும் போனவர் திரும்பி வரவே இல்லைங்க. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, அது எங்களுக்கு தெரியாது. அவர்தான் சொல்லிட்டாரு இருட்டடிப்பு பண்ணிடுவாங்க. இப்ப இருக்காரு. நாங்க எளிமையா தான் அவரை பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னால போன் பண்ணோம். அண்ணன் அவங்க இங்க ஊர்ல தான் இருக்காங்க, நீங்க ஆபீஸ்க்கு பார்க்கலாம். நாங்க அண்ணன் அவங்களை நீலாங்கரையை சந்திக்கிறதா இருந்தோம். ஆனா இன்னைக்கு மொழிப்போர் தியாகி பிரச்சனை நடக்குது, அவங்களுக்காக இங்க இன்னைக்கு வீர வணக்க நாள் செலுத்துறாங்க. அதனால ஆபீஸ்ல இருப்பாங்க, நீங்க வாங்க பார்க்கலாம். வந்தோம், அண்ணனை சந்திச்சோம், எல்லாரும் மகிழ்ச்சியா இப்ப இருக்கோம். எங்கள் குறைகளை சொல்லிட்டோம், அவர் செஞ்சு தரான் இருக்காங்க. அண்ணன் கிட்ட பேசின பூரண நம்பிக்கையா இருக்கு. ஆனா இதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை செஞ்சு உங்களுக்கு கிடைக்க உண்டான ஆவணம் செய்வோம் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. அவங்களுக்கு இது பண்றதுக்காக பண்ணிருக்கோம். பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாராவது தண்ணி ஊற்றுவானா, உரம் போடுவானா? இந்த ஓட்டு நமக்கு வராது, வேற ஆளுக்கு போயிருந்தா தான் என்ன வேணும்னு கேட்பாங்க. யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? தேர்தலை சுத்த பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி இந்த தடவை வாக்கு உங்களுக்கு இல்லைன்னா தான் ஏன் இல்லைன்னு கேட்பான். அப்ப இந்த பிரச்சனையும் சொல்லணும். நீங்க ஓட்டு போடலைன்னா யாருக்கும் போடல, நமக்கு என்னன்னு போயிருக்கோம். யார் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்களை சொல்லுங்க.